நம்மளில் பலருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். உறவினர்களோ நண்பர்களோ யாராவது ஒருத்திங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம உதவிக்கரம் நீட்டியிருப்போம். அவங்க அந்த உதவிங்கிற நூலேணியை பிடித்து கொண்டு மேலே வந்துடுவாங்க. நாம் அதல பாதாளத்தில் இருப்போம், திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. செய்நின்றி மறுத்தல் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. ஆனால் உதவி செய்த நம்மை உதாசீனப்படுத்துகிற வள்ளல்களாக அவங்க மாறிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வட்டம், சொந்த வீடு கட்டிடுவாங்க, கார் வாங்கிடுவாங்க, அப்புறம் தெய்வங்களை மாற்றிக்கொள்வார்கள். அது குறித்த கூட்டத்தோடையே அவங்க சேருவாங்க. அதாவது அந்த பணம் சேர்ந்து விட்டால், பணம் யாரிடத்தில் அதிகம் இருக்குதோ, சொந்த வீடு இருந்தால் சொந்த வீடு இருக்கிறவங்க, சொந்த கார் இருந்தால் அவங்களோடைய அவங்க சேருவாங்க. அவங்களுடைய பேச்சு வழக்கம் பழக்கம் உணவு முறைகள் எல்லாமே மாறிடும். ஆனால் இறைவன் எதை பார்க்குறான் தெரியுங்களா? நாம் காரு பங்களாலாம் பார்க்குறதில்ல, இதயத்தை பார்க்கிறான். நன்றி மறந்தவர்களை ஒருபொழுதும் இறைவன் தன்னுடைய தலைவா